தமிழ் பேசுகிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறது இந்த தமிழையில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சீன ஆப் 59 ஆப்களை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நேற்று பேன் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஆப் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிக்டாக், யூகேம், ஷேர்சாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயினான ஆப் ஒரு 59 ஆப்களை வந்து தடை செய்ய போகிறதா, அதாவது நிரந்தரமாக தடை செய்ய போகிறதா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை நம்ம தமிழ்நாட்டில் தடை பண்ணாங்க. இருந்தாலும் அது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு கொஞ்ச நாளையில் மறுபடியும் டிக்டாக்கை வந்து திரும்ப விட்டுட்டாங்க. நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களில் சில பேர் இந்த வீடியோவை பார்த்த உடனே வந்து அவங்கவுங்க ஃபோனில் இருக்க டிக்டாக், யூகேம் ஆப் வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு டக்குன்னு பார்ப்பீங்க. இப்போதைக்கு வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். இன்னும் ஒரு 5 நாளையில் கூகுள்கிட்டையும் ப்ளே ஸ்டோர் அவங்கள்ட்ட வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேசி இன்னும் ஒரு 5 நாளையில் இந்த ஆப்பை வந்து தடை பண்ண போகிறாங்க. சீன ஆப்பை தடை பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு முக்கியமான 3 ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, லடாக் எல்லையில் நடந்த அந்த போர், அதில் நம்ம இந்திய வீரர்கள் 20 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பழனி அப்படிங்கிற ஒருத்தர். 2வது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சீன ஆப்லேருந்து நம்மளோட தகவல்கள் வந்து ரூமர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக திருடப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3வது ரீசன் உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் மதுரையில் ஆரம்பித்து இன்றைக்கி மதுரையே முழு கண்ட்ரோலில் வச்சுருக்க ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடுச்சு. அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீனாக்களோட இந்த தாக்கத்துக்கு சராசரி ஒரு இந்தியனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சீன பொருட்களை வாங்குறத வந்து நம்ம தவிர்க்கணும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் 80% பொருள் மேட் இன் சீனா அப்படின்னு போட்டு தான் வருது. அது தெரிஞ்சும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்பில் 68% ஆப் வந்து சீன ஆப் தான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக், ஷேரிட், ஹலோ போன்ற ஆப்கள். அப்புறம் நம்ம ஃபேஸை வந்து, அதாவது இறைவன் கொடுத்த அழகே நமக்கு போதும், இருந்தாலும் கொஞ்சம் அழகாக காட்டுறோம் அப்படின்னு சொல்லி முக்கியமாக பெண்கள் யூஸ் பண்ணுற இந்த யூகேம் போன்ற ஒரு 30 ஆப்கள் வந்து சீன ஆப் தான். இதை தெரிஞ்சே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தடை பண்ணாவே சீன பொருளாதாரம் நிச்சயமாக குறையும். இராணுவ ரீதியாக அவங்க என்ன தான் சண்டை போட்டு எதிர்த்தாலும் கூட சராசரி ஒரு இந்தியனா நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடமை இது. இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்காக இந்த வீடியோவை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 1 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு நிமிஷம் வீடியோ, அதுவும் யாரோ ஒருத்தர் பேசின டைலாக்குக்கு, யாரோ ஒருத்தர் பாடின பாட்டுக்கு நீங்கள் வந்து லைக், ஷேர் எல்லாம் போடுறீங்க. பட் யூடியூப், ப்ரோபோஸோ இந்த மாதிரி ஆப்பில் நாங்கள் யூடியூபர்ஸ் ஒரு சொந்த கண்டென்ட் எடுத்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொந்தமாக பேசினாலும் கூட உங்கள்கிட்ட அவ்வளோ ஒரு இது வர மாட்டேங்குது, லைக்கோ ஷேரோ வந்து வர மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்திய பொருட்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. இந்திய பொருட்கள் பயன்படுத்துங்க, இந்திய ஆப்களை பயன்படுத்துங்க. நம்ம இந்திய பொருளாதாரம் வளர்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த தடை பண்ண போகிற 59 ஆப்களோட லிஸ்ட்டை வந்து இந்த வீடியோவுக்கு பின்னாடி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்தியன் ஆப்பை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மாற்றி நம்ம இந்தியன் ஆப்பை வந்து இனிமேல் பயன்படுத்த தொடங்குங்க. ஓகே, நன்றி நண்பர்களே.